ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி 32 நாட்கள், அதாவது ஜூன் மாதம் 15 முதல் ஜூலை 16 வரை 32 நாட்களுக்கு 3 ராசிகள், 3 லக்னங்கள், அதாவது கடக லக்னம், சிம்ம லக்னம், கன்னி லக்னம், இந்த 3க்கும் பலன் பார்க்கலாங்க. முதல்ல கடக லக்னத்தை பார்த்துக்கலாம். இப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த ஜூன் 15லிருந்து ஜூலை 16 வரைக்கும் குருவினுடைய பலம் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. சனியினுடைய பலமும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இழந்த மரியாதை, இழந்த மதிப்பு, இழந்த கௌரவம் இதெல்லாம் திரும்ப கிடைச்சிருக்கு. ஓவராக செலவுகள் இருந்தது, ஓவராக கஷ்ட நஷ்டங்கள், அலைச்சல் திருச்சல் இருந்தது. அதாவது ஒரு வேலைக்கு 10 தடவை நடக்க வேண்டியிருந்தது. அந்த மாதிரியான சிரமங்கள், உறவுகளில் வந்து சரியான அணுகுமுறை இல்லை, சரியான நம்மளை வந்து மதிக்கக்கூடிய வகையிலையும் நம்மளை போற்றக்கூடிய வகையிலும் ஒரு சரியான அங்கீகாரம் இல்லாமலும் நடத்துனாங்க. இப்போ அதெல்லாம் சரியாயிட்டு வந்துடுது. இந்த 32 நாட்களில் மதிப்பு, புகழ், கௌரவத்தோடு வாழக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. நல்ல கெப்பாசிட்டி கிடைக்குது. நம்ம வேலை பார்க்கலாம், எதுனாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம். நம்ம எதிர்ப்புகளை செய்யக்கூடியவர்களை ரொம்ப நல்லா சமாளித்து கொண்டு வந்துடலாம் அப்படின்ற அந்த நம்பிக்கை வருது. தெய்வ அனுகூலமும் கிடைக்குது. சுபகாரியங்களும் ஈஸியாக நடக்குது. என்னதான் ராகு கேது 8ல் ராகு 2ல் கேது இருந்தாலும் கூட அது வந்து பாதிக்காத அளவுக்கு நம்மளுக்கு குரு பார்த்துக்கிறார். பலன் இருக்குது. அதே நேரத்தில் கொஞ்சம் கூட பிறந்தவங்க வகையில் கொஞ்சம் அமைதியாக போய்க்கிறது நல்லது. அதே மாதிரி வாகன வகையில், வாகனம் போக்குவரத்து, இரவு நேரத்தில் டிரைவ் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏனென்றால் நமக்கு செவ்வாயினுடைய சஞ்சாரங்கள் வந்து விபத்து நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இருந்த போதிலும் கூட இந்த கடகத்துக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து கடந்த காலத்தை விட இந்த காலம் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு வழிகாட்டுதல் கிடைச்சிக்கிட்டே இருக்குது, நம்பிக்கை கிடைச்சிக்கிட்டே இருக்குது. நல்லபடியாக நம்ம செயல்பாடுகளை அமைத்து நம்மளுடைய நோக்கங்களை நிறைவேற்றி கொள்ள இந்த 32 நாட்களுமே மிக்க பயனை தருகிறது. அதில் வந்து சந்தேகம் வேண்டாம். உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களுக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு மகா கணபதி, மகாலட்சுமி 2 பேரை பிடிச்சிக்கோங்க. அஸ்வினி மகம் மூலத்தில் கணபதியை பிரார்த்தனை பண்ணுங்க. பரணி பூரம் போராட நட்சத்திரத்தில் மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணுங்க. அதே இல்லைங்க எனக்கு பணம்லாம் இருக்குது, உறவுகளில் பிரச்சனை, ஆரோக்கியத்தில் பிரச்சனை, இதுக்காக எனக்கு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக சனீஸ்வரரை பிடிச்சிக்கோங்க, ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கோங்க, முனீஸ்வரர் கருப்புசாமி பிடிச்சிக்கோங்க. நட்சத்திரம் வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரங்களில் இந்த வழிபாடுகளை பண்ணுங்கள், சிறப்பாக இருப்பீங்க. அடுத்தபடியாக சிம்மம். சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த 32 நாட்களில் என்னதான் நடக்க போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலத்தில் தொழில் நல்லா இருந்துங்க, ஆனால் மனசு நல்லா இல்லை, அதிருப்தியாகவே இருந்தது. அதாவது ஒரு படபடப்பு, பரபரப்பு, உறவுகள் வந்து அவ்வளவா ஒரு அந்யோன்யமாக பழக முடியாத ஒரு அவஸ்தையில் இருந்தது அப்படிங்கிறதுக்கெல்லாம் இப்போ கிளியர் ஆகிடும். உறவுகள் வகையில் நல்லா இருக்கும். நண்பர்களோட நல்லா பழகக்கூடியங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கிடையாது. நல்ல முறையில் அனுசரணையாக பழகக்கூடிய உறவுகள் கிடைக்கும். அதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். முதல்ல நிம்மதியும் மகிழ்ச்சியும் தான் வாழ்க்கையில் முக்கியம். அது வந்து நிச்சயமாக கிடைக்கும். சுப செலவுகள் நடக்கும். அதாவது ஏதோ ஒரு வகையில் நமக்கு சுப செலவுகள், ஒரு குழந்தைக்காக செலவு பண்ணுறது, படிப்புக்காக செலவு பண்ணுறது, அந்த குழந்தைக்கு உண்டான ஆவரணங்கள், ட்ரெஸ் வாங்கிறதுக்கு செலவு பண்ணுறது. ஒரு சில பேருக்கு வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, படுக்கையில் இருப்பாங்க, அல்லது ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு உண்டான செலவுகளை பண்ணுறது. ஸோ இது மாதிரி செலவுகளுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் வந்து உங்களுக்கு போன
மாசத்துல இருந்தத அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கலாம். தொழில் பலத்தை பெருக்கிக்கலாம். உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் எது அப்படின்னா, சூரியன் தான். அதாவது சிவபெருமான். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரங்கள்ல சிவபெருமான் வழிபாடுகள பண்ணுங்க. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரங்கள்ல அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. அதே மாரி மிருகசிரீஷ, சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்துல முருகன் வழிபாடு பண்ணுங்க. இந்த 9 நாட்கள்ல இந்த தெய்வங்கள ப்ராப்பரா அந்த நட்சத்திர ரீதியா வணங்கிட்டு வந்தீங்கன்னாலே, பணவரவு, தொழில் பலம் அருமையா இருக்கும். வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். இப்ப ஆரோக்கியத்துக்கு தெய்வம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க மகா கணபதிய பிடிச்சுக்கோங்க. அசுவினி மகம் மூல நட்சத்திரத்துல போய் கணபதி வழிபாடு பண்ணுங்க. ஆரோக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். மனநலம் குன்றியவர்களுக்கு உங்களால முடிஞ்சது தான தர்மங்கள் பண்ணுங்க. அதுவும் அந்த அசுவினி மகம் மூல நட்சத்திரத்துல போய் பண்ணுங்க. சிறப்பா இருக்கும். அடுத்தபடியா கன்னி. கன்னி லக்னம், கன்னி ராசி நேயர்களுக்கு இப்ப வந்து தொழில்ல ப்ரமோஷனே இல்லைங்க. பெண்டிங்லயே வச்சிருக்காங்க. எப்பதான் வரும்? வெயிட்டிங்லயே இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. இன்கிரிமெண்ட் இல்லாதவங்களுக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கும். பதவி உயர்வுக்கும், பதவி புகழுக்கும் பஞ்சம் இல்ல. இந்த 32 நாட்கள்ல கண்டிப்பா இடமாற்றத்தோட கூடயே அனுபவிப்பீங்க. கூடுதல் பொறுப்பெல்லாம் குடுக்கப்படும் உங்களுக்கு. ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறதோட இதையும் சேர்த்து பாருங்க அப்படின்ட்டு. அதே மாரி அரசியல் வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு, அரசு அதிகாரிகளா இருக்கவங்களுக்கு பலம் இருக்கு. தந்தை வழி ஆதரவு இருக்கு. தந்தைக்கு பவர் குடுக்கும். ரொம்ப அற்புதமா வேலை செய்யும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமண காரியங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப நாளா தடையா இருந்ததுங்கிறதெல்லாம் இப்ப வந்து வரன் அமைஞ்சிரும். சுப காரியங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. மெயினா மூத்த சகோதர வழியில ஒரு சுப செய்திகளெல்லாம் வந்து போகும். உங்களுக்கு குழந்தை பிறப்புக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு. ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இதுவரைக்கும் ஒண்ணும் சக்சஸ் ஆகலங்கிறவங்களுக்கெல்லாம் இனி இந்த மாதத்துல ரொம்ப அருமையா சக்சஸ் ஆகும். வளர்ச்சிகள் வந்து சிறப்பாக இருக்கும். குழந்தைகளினுடைய மகிழ்ச்சி கிடைக்கும். அவர்களுடைய கல்வி பலம் நன்றாக இருக்கும். உங்களுக்கும் ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை இது மாரி விஷயங்கள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் கிளியர் ஆகும். ஏனென்றால், நமக்கு வந்து குருவினுடைய சுபத்துவமும் நல்லா இருக்கு. சூரிய பகவானுடைய சுபத்துவமும் நல்லா இருக்கு. சனி கிரகமும் வந்து பெருசா பாதிப்பில்ல. கண்டக சனி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா, அந்த சனி வந்து புதன் சாரத்துல போறாரு. அப்ப நம்ம லக்னாதிபதியே புதன் தான். நமக்கு 10ஆம் அதிபதியும் புதன் தான். அப்ப அந்த சாரத்துல போறதுனால, சனியினால எந்த தொந்தரவும் கிடையாது. ஆக நவ கிரகங்கள் நகர்வுகள் உங்களுக்கு மிக மிக சாதகமே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி. வணக்கம்.